ராஜாளியும் கழுகும். உன் புத்தியினாலே ராஜாளி பறந்து தெற்குக்கு எதிராக தன் செட்டைகளை விரிக்கிறதோ? உன் கற்பனையினாலே கழுகு உயரப் பறந்து உயரத்திலே தன் கூட்டை கட்டுமோ? அது கண்மலையிலும் கண்மலையின் சிகரத்திலும் அரணான ஸ்தலத்திலும் தங்கி வாசம் பண்ணும். அங்கே இருந்து இரையை நோக்கும். அதன் கண்கள் தூரத்திலிருந்து அதை பார்க்கும். அதன் குஞ்சுகள் இரத்தத்தை உறிஞ்சும். பிணம் எங்கேயோ அங்கே கழுகு சேரும் என்றார். ஆகாயத்தில் பறக்கிற பறவைகள் தேவனுடைய பராமரிப்புக்கு எடுத்துக்காட்டுகளாய் இருக்கின்றன. ராஜாளி ஒரு அற்புதமான பறவை. இது அதிக பலம் உள்ளது. இது எதிரிகளை தாக்கும் வல்லமை உள்ளது. எதிர்காற்றாக இருந்தாலும் ராஜாளி பறவை எல்லா திசையிலும் வேகமாக பறக்கும். பொதுவாக பறவைகள் தெற்குக்கு எதிராக பறக்காது. தென் திசை காற்று பலமாக வீசுவதால் பறவைகளால் அதை எதிர்த்து பறக்க முடியாது. ஆனால் ராஜாளி பறவையோ தெற்குக்கு எதிராக தன் செட்டைகளை விரிக்கும். கர்த்தரே ராஜாளி பறவைக்கு புத்தியையும் பலத்தையும் கொடுத்திருக்கிறார். ராஜாளி பறவையின் புத்திக்கும் யோபுவுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. ஆனாலும் யோபு தன்னை தேவனுக்கு சமமாக உயர்த்துகிறார். கர்த்தர் யோபுவை தாழ்த்தும் வண்ணமாக யோபுவினிடத்தில், உன் புத்தியினாலே ராஜாளி பறந்து தெற்குக்கு எதிராக தன் செட்டைகளை விரிக்கிறதோ என்று கேட்கிறார். கர்த்தர் யோபுவிடம் கழுகை பற்றியும் சொல்லுகிறார். கழுகு உயர பறக்கும். அது உயரத்திலே தன் கூட்டை கட்டும். கழுகை போல உயரமாக பறக்கக்கூடிய பறவை வேறு எதுவும் இல்லை. சூரியனின் உஷ்ணத்தை கழுகு தாங்கிக் கொள்ளும். கழுகை போல வெயிலின் உஷ்ணத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய பறவை வேறு எதுவும் இல்லை. கர்த்தர் யோபுவினிடத்தில், உன் கற்பனையினாலே கழுகு உயர பறந்து உயரத்திலே தன் கூட்டை கட்டுமோ என்று கேட்கிறார். கழுகுக்கு தானாகவே பலன் வந்து விடுவதில்லை. கர்த்தரே கழுகுக்கு பலத்தை கொடுத்திருக்கிறார். கழுகு உயரத்திலே தன் கூட்டை கட்டும். கழுகின் கூடு வலுவாக இருக்கும். கழுகு கண்மலையிலும் கண்மலையின் சிகரத்திலும் அரணான ஸ்தலத்திலும் தங்கி வாசம் பண்ணும். கழுகின் கூடு உயரத்தில் இருப்பதினால் கழுகின் குஞ்சுகளுக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது. வேறு எந்த பறவைகளும் அல்லது வேறு எந்த மிருகங்களும் கழுகின் கூட்டை பிடித்து அதன் குஞ்சுகளுக்கு சேதம் உண்டு பண்ண முடியாது. கழுகின் கூடு எப்போதுமே ஆபத்துக்கு தூரமாய் இருக்கும். கழுகின் கண்கள் கூர்மையானவை. அது கண்மலையின் சிகரத்தில் வாசம் பண்ணினாலும் அங்கே இருந்து இரையை நோக்கும். அதன் கண்கள் தூரத்தில் இருந்து அதை பார்க்கும். கழுகு பொதுவாக வானத்தை மேல் நோக்கி பார்க்காது. அது எப்போதுமே பூமியை கீழ் நோக்கியே பார்க்கும். பூமியில் உள்ள இரையை கூர்மையாக நோக்கி பார்க்கும். உலக பிரகாரமான ஜனங்கள் கழுகுக்கு ஒப்பாக இருக்கிறார்கள். கழுகு உயரத்தில் கூடு கட்டி இருப்பது போல இவர்களும் ஆவிக்குரிய வட்டாரத்தில் உயர்ந்த ஸ்தலங்களில் இருப்பார்கள். மற்றவருடைய பார்வைக்கு இவர்கள் பக்திமான்கள் போலவும் வேத பண்டிதர்கள் போலவும் இருப்பார்கள். ஆனால் இவர்கள் பூமியைத்தான் நோக்கி பார்ப்பார்கள். பூமியின் மீதும் பூமியில் உள்ள பொருட்கள் மீதும் ஆசைப்பட்டு பூமியின் மீது பற்றாக இருப்பார்கள். இவர்கள் வானத்தை நோக்கி பார்க்க மாட்டார்கள். பரலோகத்தின் தேவனை பார்க்க வேண்டும் என்னும் விருப்பம் இவர்களிடத்தில் இருக்காது. இவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ண மாட்டார்கள். துன்மார்க்கர்கள் உலக சிநேகம் உள்ளவர்கள். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. இவர்களுக்கு நித்திய ஆசீர்வாதத்தின் மீது பிரியமில்லை. உலக பிரகாரமான தற்காலிக ஆசீர்வாதங்களையே இவர்கள் அதிகம் விரும்புவார்கள். விதவைகளின் வீடுகளை பட்சிப்பார்கள். பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணுவார்கள். இவர்களிடத்தில் தெய்வ பயமும் இருக்காது, தெய்வ பக்தியும் இருக்காது. கழுகு தன் குஞ்சுகளுக்கு இரையை தேடி வந்து கொடுக்கும். தன் குஞ்சுகளை பராமரிக்கும். தன்னுடைய இரையின் மீது பாய்ந்து அதை கொன்று அதன் மாம்சத்தை பிய்த்து அதை தன் குஞ்சுகளுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். தான் பிடித்த இரையில் உள்ள இரத்தத்தை உறிஞ்சுவதற்கு கழுகு தன் குஞ்சுகளுக்கு பயிற்சி கொடுக்கும். கழுகின் குஞ்சுகள் இரத்தத்தை உறிஞ்சும். பிணம் எங்கேயோ கழுகு சேரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் தம்முடைய இரண்டாம் வருகை பற்றி சொல்லும்போது, பிணம் எங்கேயோ அங்கு கழுகுகள் வந்து கூடும் என்று சொல்லுகிறார். அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதையுங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக
பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். ஆகையால் அதோ வனாந்திரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள். இதோ அறை வீட்டிற்குள் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதிருங்கள். மின்னல் கிழக்கில் இருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். மத்தேயு 24:23 முதல் 28 வரை.